அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 2/10/2025 புரட்டாசி மாதத்தின் 11ஆம் நாள் வியாழக்கிழமையில் விஜயதசமி நாளில் அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு மாதமே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள், பண ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நாள் நாளை தினம் வருது. எந்த நேரத்தில் வருது, என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று சரஸ்வதி பூஜை, இன்று இரவு உணவுக்கு நாளைய தினம் விஜயதசமி. நாளைய தினம் விஜயதசமி அன்று காலை மதியம் இரவு உணவிற்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் 9344992042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் இன்றைய நாளிலும் நாளைய நாளிலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், புத்தக பை, ஷூ, சாக்ஸ், செருப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க நினைத்தாலும் ரூபாய் 30 செலுத்தலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். கோடி கடனையும் தீர்க்கவல்ல அபிஜித் நட்சத்திரம், அதுவும் வியாழக்கிழமையில. எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 9:01 இருந்து 9:25 வரைக்கும் 24 நிமிடங்கள். இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி 1 டம்ளர் பாலை பிரசாதமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் வலது கையில் வச்சு இடது கையால் மூடி உங்கள் பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் கிருஷ்ணா நமக, ஓம் நாராயணா நமக, ஓம் குலதெய்வமே நமக அப்படிங்கிற இந்த 3 வரி மந்திரங்களையும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ, இந்த 24 நிமிடத்தில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த பொருளை ஒரு பச்சை நிற துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பாத்திரத்தில் வச்சிருங்க. அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அடுத்த அபிஜித் நட்சத்திரத்தை நான் தவற விட்டுருவேங்க, நான் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் வைக்கிறீங்களா, அதுல இருந்து 18 நாட்கள் கழித்து அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீர்ல அல்லது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.